ஓகே, டில் நவ் வந்துட்டு டே ஒன்னுடைய ரெக்கார்டிங் பார்த்துருக்கோம். ஓகே, டே ஒன் ரெக்கார்டிங் தனியாக இருக்குது. ஸோ நவ் ஃப்ரம் டே டூ வந்துட்டு தனியாக ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்குற கான்செப்ட்ஸ் என்னது, டே டூ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாங்கோ டிபி. ஸோ அந்த மாங்கோ டிபி வந்துட்டு ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ப்ரோட்டோகால் ஹோஸ்ட் இது எல்லாமே பேசணும். கரெக்டாக? ஓகே, ஸோ ரெக்வஸ்ட் சைட். ஓகே, ஸோ கிட்டப்ல சொல்லிச்சு இல்லையா, ரியல் அட்வென்ச்சர் ஸ்டார்ட்ஸ்னு ஒன்று. ஸோ இங்கேயுமே நமக்குமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெக்வஸ்ட் சைட்ன்றது. சரி, ரெக்வஸ்ட் சைட்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். ரெக்வஸ்ட் சைட் அப்படின்றது ஒரு டம்மி வெப்சைட் மாதிரி. எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த போஸ்ட்மேனில் வந்துட்டு 4 HTTP மெத்தட்ஸ் மெயின். ஸோ வி நீட் டு கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் 4 HTTP மெத்தட்ஸ் அப்படின்னு பேசணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் புட் கெட் டெலிட் அப்படின்ற HTTP மெத்தட்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நார்மலாகவே ஒரு டம்மி வெப்சைட் இருக்குது. அதுக்கு தான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்வஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ரெக்வஸ்ட்லேருந்து ரெக் எடுத்துட்டாங்க, ரெஸ்பான்ஸ்லேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ரெக்வஸ்ட்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த சீனா தானே நாட்டோம்னா அது மாதிரி தான். ஓகேவா, ரெக்வஸ்ட் சைடு. ஓகே, இப்போ அதே போல் அதுக்குள்ளே போகலாம். ஸோ ரெக்வஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய வெப்பேஜ் இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ அந்த பேஜ் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு தான் நம்ம அந்த போஸ்ட் என்னது கெட் புட் டெலிட், அது வந்துட்டு ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறோம். அவங்க ஆஃபீஸில் இப்படி தான் கொடுப்பாங்களா, இந்த ரெக்வஸ்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. சரியா? அங்கே ரெக்வஸ்ட்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. நம்ம வந்துட்டு கிரீன்ஸ் டெக்னாலஜியில் இருந்துட்டு சரி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சரி இது வந்துட்டு பார்க்குறது. சரியா? அதனால இந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸ் போகிறோம். இது ஒன்றும் இல்லைப்பா, இதில் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நிறையா ரெக்வஸ்ட் இருக்கும். சரியா? கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா HTTP மெத்தட்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு நம்ம தேவையான அந்த 4 மெத்தட் மட்டும் எடுத்து இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் ஒர்க் ஆகுது, இவ்வளோ நேரம் பேசினதுலாம் வந்துட்டு எங்கே வருது, ஸோ என்னென்ன ரெக்வஸ்ட் பாடி இருக்குது, என்னென்ன ரெஸ்பான்ஸ் பாடி இருக்குது அப்படின்றது நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டம்மி வெப்சைட் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகேவா? சரி, நான் இங்கே என்ன எடுக்கிறேன்னா போஸ்ட் மெத்தட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, போஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் கிரியேட்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ரெக்வஸ்ட் பாடி நம்ம த்ரோ பண்ணணும். ஓகேவா? திஸ் ஏரியா வில் பி கால்ட் அஸ் ரெக்வஸ்ட் ஏரியா. Request area which is nothing but request body area. Okay, here it's displaying set of codings. No, this will be called as response body area. Okay, so here in the above they are trying to display something. No, this is called what? So this is called URL. சரியா? ஸோ என்டையராக யூஆர்எல்னு சொல்லலாம். ஸோ அது இன்னும் டெப்த்தாக பார்க்கணும்னா ரிசோர்ஸ் பாத் பேராமீட்டர் அப்படி சொல்லலாம். சரியா? இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆஸ் ஆஃப் யூஆர்எல்னே எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, நான் என்டையராக கால் பண்ணுறதுனால யூஆர்எல் சொல்கிறேன். சரியா? ஸோ ரெஸ்பான்ஸ் அதேமாதிரி ரெஸ்பான்ஸ் பாடியும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் கோட் 201 அப்படின்னு வரணும்னு அவங்க செட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ 201 தான் வரணும் அப்படின்றது செட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி பேஜை யார் செட் பண்ணுறது? ஓகேவா, இது டிஃபால்ட்டாக இருக்கா அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து வருதானா? கரெக்ட் தான், டேட்டா பேஸ்லேருந்து தான் வருது. பட் அட் த சேம் டைம் இந்த ரெக்வஸ்ட் இப்படி வரணும், ரெஸ்பான்ஸ் இப்படி வரணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு டெவலப்பர்ஸ் தான் வந்துட்டு செட் பண்ணுவாங்க. சரியா? இந்த ரெக்வஸ்ட் பாடியில் இப்போ இந்த நேம் வந்துட்டு மார்ஃபேஸ்ன்னு இருக்கு. சரியா? மார்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு. இந்த நேம் வந்துட்டு நான் வந்துட்டு வேற நேம் கூட வைக்கலாம், கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு வைக்கலாம். அது யார் கையில் இருக்குன்னா டெவலப்பர் கையில் இருக்கு. ஸோ இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் வந்துட்டு டெவலப்பர் ரெடி பண்ணியிருக்காருன்னு வைங்க. இப்போ இது அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரான்றது இப்போ நம்ம கிராஸ் செக் பண்ண போகிறோம் ஆஸ் ஏ டெஸ்டரா, ஒரு ஏபிஐ டெஸ்டரா. ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ண போகிற டூல் தான் போஸ்ட்மேன் டூல். ஓகேவா? சரி, இப்போ போஸ்ட்மேன் டூல் போகலாம். போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். சரியா? ஒரு போஸ்ட்மேனோட ஐக்கான் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஐக்கான். ஓகேவா? ஒருத்தர் பறந்து போகிற மாதிரி இருக்கா? ஸோ போஸ்ட்மேனோட ஐக்கான் இப்படி தான் இருக்கும். சரியா? நம்மளும் மிதக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாரும் இங்கே கவனிச்சிடணும். ஓகேவா? ஓகே, சரி, இந்த போஸ்ட்மேன் டூலுக்குள்ள வந்தாச்சு. சரி, இப்போ போஸ்ட்மேன் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது? இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறது செட் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. சரியா? சம் ஆஃப் த டீடைல்ஸ் வி நீட் டு கேதர் ஹியர். ஸோ நார்மலாக ஒரு இமெயிலே ஓப்பன் பண்ணாலும் நமக்கு எப்படி வந்துட்டு கம்போஸ் பண்ணணும், எப்படி வந்துட்டு ஃபைல் அட்டாச்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு டவுட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணலான்றது ஜென்ரலாக ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்சைடில் ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஃபீல்டாக என்ன இருக்குது, பேரண்ட்ஸ்னா என்ன, ஆத்தரைசேஷனா என்ன, ஹெட்டர்ஸ்னா என்ன, பாடினா என்ன,
ஸோ டெஸ்ட்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் மேலே இந்த என்விரான்மெண்ட் இருக்குது அது அப்படின்னா என்ன, இந்த ஐகான் ஐகான் மாதிரி இருக்குது இது என்ன, ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் என்னது, ஸோ கலெக்ஷன் தான் முதல்ல என்னது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் ஓப்பனிங் திஸ் போஸ்ட்மேன் டூல் யூ நீட் டு கிரியேட் த கலெக்ஷன். ஓகே, லெஃப்ட் சைடில் நான் மவுஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்த பாருங்க, கலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ப்ளஸ் ஐகான் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ கலெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா, நியூ கலெக்ஷன் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. இந்த நியூ கலெக்ஷனை அந்த டிராப் டவுன் ஏரோ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, சொல்லுங்க. சொல்லுங்க. சைன் அப் பண்ணுங்க சார், போஸ்ட் பண்ண. ஆமா, சைன் அதுக்கு இதுக்கு தேவையில்லை, கிட்ஹப் தான் வந்துட்டு நீங்க சைன் இன் சைன் அவுட்லாம் கொடுக்கணும். இது வந்துட்டு ஒரு இது வந்து சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆயிடும், அவ்வளோதான். ஓகேவா, சரி. போஸ்ட்மேனுக்குள்ள நான் கலெக்ஷன் கிரியேட் பண்ண சொன்னேன், கலெக்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். ஓகேவா, கலெக்ஷன் நேம் வந்துட்டு இப்படி எடிட் பண்ணணும். ஓகேவா, இது வந்துட்டு ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, ரெக்வெஸ்ட். ஓகே, நேம் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ரெக்வெஸ்ட்லாம் பாஸ் பண்ணணும். கரெக்டா, செட்டப் ரெக்வெஸ்ட் வந்துட்டு வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஹெச்டிபி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கலெக்ஷன் மேலே கர்சர் வச்சு ரைட் சைடில் 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட் ரெக்வெஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஐம் கோயிங் டு கிளிக் தட் பர்டிகுலர் ஆட் ரெக்வெஸ்ட். ஓகேவா, ஸோ இப்போ அந்த ரெக்வெஸ்ட் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இன்சைட் திஸ் ரெக்வெஸ்ட் நம்ம இப்போ பார்த்த டேட்டாஸ்லாம் இங்கே எங்கே கொடுக்கலான்றது பார்க்கலாம். சரியா, அந்த ரெக்வெஸ்ட்குள்ளே இப்போ போகிறேன். ஓகேவா, ரெக்வெஸ்ட்டில் என்ன பண்ணேன், நான் இங்கே முதல்ல போஸ்ட் வந்துட்டு கிரியேட்ன்றதை நான் கிளிக் பண்ணேன். கரெக்டாக, கிளிக் பண்ணதுக்கப்புறம் வி காட் தீஸ் கைண்ட் ஆஃப் கிரெடென்ஷியல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த பாடி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதில் ஆர்டர் வைஸ் போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இந்த யூஆர்எல் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ யூஆர்எல் கொடுக்கும்போது இது மட்டும் தான் யூஆர்எல்லா, நம்ம யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்தோம். ஸோ இப்போ யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பார்த்தோம், protocol resource path query. ஸோ அப்படி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ என்டையராக வந்து கவர் ஆகணும், அதுக்காக தான் இந்த MongoDB எக்ஸாம்பிள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோ நேரம். ஸோ இப்போ என்டையராக கவர் ஆகணும் அப்படின்னா இந்த என்டையர் இதுவுமே அங்கே வரணும். கரெக்டா, எங்கே இருக்குது, ஸோ என்டையர் அந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு நமக்கு அங்கே காமிக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஓகே அது வந்துட்டு என்டையர் யூஆர்எல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீட் பண்ண முடியும். கரெக்டா, ஸோ செகண்ட் இந்த இருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டோகால் கவர் ஆகணும், ஹோஸ்ட் கவர் ஆகணும், ரிசோர்ஸ் பாத்தும் கவர் ஆகணும். கொரிங்கிறது நம்ம ரைஸ் பண்ணுற கொரியை வச்சு, ஸோ இதை விட்டுருங்க, இது வந்துட்டு எல்லாமே பேராமீட்டர் கீழே தான் வரும். இந்த ஹோஸ்ட்க்கு அப்புறம் வர எல்லாமே பேராமீட்டர். ஸோ அது வந்துட்டு இது பாத் பேராமீட்டர் கொரி பேராமீட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா, பட் ஆனால் அப் டு திஸ் வி நீட் டு பி ப்ரெசென்ட் தேர். கரெக்டா, ஸோ ஆஃப்டர் திஸ் என்ன இருக்குன்றது நம்ம டாக்குமெண்ட் வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸ் பாத் மட்டும்தான் இங்கே இருக்கு. கரெக்டா, இங்கே இருக்கு. இப்போ இந்த ரெக்வெஸ்ட்ன்ற வெப்சைட் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த ரெக்வெஸ்ட் வெப்சைட்ல இங்கே இருக்கிறது வந்துட்டு இது வந்து ரிசோர்ஸ் பாத் மட்டும்தான் இருக்கு. பட் ஆக்சுவல் அந்த லோக்கல் ப்ரோட்டோகாலும் அந்த ஹோஸ்ட்டும் எங்கே இருக்கு, மேலே இருக்கு. ஓகேவா, இப்போ இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக எலபரேட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ப்ரோட்டோகால் இங்கே இருக்கு HTTPS. ஸோ இந்த ரிமைனிங் வந்துட்டு எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. கரெக்டா, ஸோ அது என்னன்னு பார்த்தோம், ஹோஸ்ட்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம கொடுக்கும்போது ப்ரோட்டோகால் ஹோஸ்ட்னு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ரிசோர்ஸ் பாத் கொடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக ரிசோர்ஸ் பாத் மட்டும் கொடுத்தா அது என்டையர் யூஆர்எல்லாம் வந்துட்டு கவர் ஆகாது. கரெக்டா, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு பிக் திஸ் பர்டிகுலர் protocol and host from here and I'm going to pass that URL here. ஓகேவா, என்டர் ரெக்வஸ்ட் URLன்ற ஒரு டயலாக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம் யூசிங் தி மெத்தட் கால் போஸ்ட். போஸ்ட் தானே நம்ம டாக்குமெண்ட்ல பார்த்தோம், ரெக்வஸ்ட்ன்ற வெப்சைட்டில் போஸ்ட் தானே கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்தது. கரெக்டாக, இந்த போஸ்ட் மெத்தடை தான் நான் சொல்கிறேன். சரியா, ஓகே. இப்போ மேலே இருக்க இந்த URL கொடுத்துட்டோம். இப்போ ஒரு என்டையர் URLலாம் கவர் ஆயிடுச்சான்னு பார்த்தா இங்கே டெவலப்பர் வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணுறாரு. ஓகே, வாட் மெசேஜ் இட்ஸ் த்ரோயிங் அஸ், ஒரு ரிசோர்ஸ் பார்த்து த்ரோ பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸ் பார்த்தையும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டாக்குமெண்ட் தே ஹேட் டிசைன்ட் ஃபார் டம்மி வெப்சைட் பர்டிகுலர்லி ஃபார் போஸ்ட் மெத்தட். ஓகேவா, ஸோ ஐ எம் ட்ரையிங் டு டேக் தட் ரிசோர்ஸ். ஓகே, ரிசோர்ஸ் பாத் விச் இஸ் நதிங் பட் பாத் பேராமீட்டர். ஓகேவா, ஸோ அப்போ அதை வந்துட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ பாஸ் பண்ணுறேன். சரியா, பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஃப்ரம் தட் பர்டிகுலர் ரெக்வெஸ்ட் சைட் ஐ எம் கோயிங் டு பாஸ் திஸ் URL ஹியர். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்கு,
we are having the request body here. Okay, now I'm going to take that particular request body. Okay, I'm going to pass here in body. Okay, இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் நான் வருவேன். ஓகேவா, முதல்ல இது மட்டும் கவனிங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே லைவாக பாருங்க. ஓகே, ஸோ போஸ்ட் மெத்தட் பார்த்தாச்சு, அது பாஸ் பண்ணுற யூஆர்எல் பார்த்துட்டோம். ஸோ பாடி வந்துட்டு நம்ம என்னவா பேசிட்டு இருந்தோம், ஜேசானா பாஸ் பண்ண போகிறோம் ரெக்வஸ்ட் பாடியை. அது இந்த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்துட்டு ஜேசான் ஃபார்மேட்டில் கொண்டு போகணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ரான்றது செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரா அதுக்கு கீழே இந்த இங்கே வந்துட்டு ஜேசான்ற ஃபார்மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணலன்னா வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் இருக்கும், HTML XML அப்படி இருக்கும். நம்ம பார்க்குறது எல்லாமே ஜேசான். ஓகேவா, அந்த ஸ்லைடில் பார்த்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் பாடியை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். மேலே இருக்குது ரெக்வஸ்ட் ஏரியா, கீழே இருக்குது ரெஸ்பான்ஸ் ஏரியா. ஓகேவா, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு பாஸ் த ரெக்வஸ்ட் பாடி ஹியர். ஓகே, சேம் Sir, the சொல்லுங்க. the get a post and மாத்தணும் சார். சரிங்க சார், நியூ ரெக்வெஸ்ட் நியூ ரெக்வெஸ்ட் இருக்கு இல்லையா, ஓகே இது வந்து மாற்றுவோம். ஓகேவா, ஸோ இது என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு யூஆர்எல் பாஸ் பண்ணியாச்சு, இங்கே வந்துட்டு ரெக்வெஸ்ட் படி பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, ரெண்டு பார்க்கணும். ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ்க்கு 201 வருதான்னு பார்க்கணும், அண்ட் ரெஸ்பான்ஸ் படி இப்படி வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, இது ரெண்டு தான் நம்ம வேலை ஆஸ் பர் த டாக்குமெண்ட். அண்ட் இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இங்கே வந்துட்டு நம்ம கெட்டை வந்துட்டு போஸ்ட்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன், பட் ஆனால் இங்கே ஏன் மாறல அப்படின்னா நான் இங்கே சேவ் பண்ணலை. ஓகேவா, சேவ் பண்ணாத போது இந்த மாதிரி ஒரு ரெட் மார்க் காமிக்கும். சேவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெம்பரரியாக ஒரு பிளாங்காக காமிக்கும். ஓகேவா, ஸோ இதை சேவ் பண்ண மறந்துடக்கூடாது. சேவ்ன்ற ஆப்ஷன் ஒவ்வொரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல அடிக்கும் ஒவ்வொரு சேவ் கொடுத்துட்டே இருப்போம், அந்த மாதிரி தான். சரியா, சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா போஸ்ட்னு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ நவ் திஸ் பர்டிகுலர் ரெக்வெஸ்ட் படி ஹஸ் பீன் கன்வெர்டட் டு போஸ்ட் மெத்தட். ஓகேவா, நவ் ஐ எம் கோயிங் டு ஹிட் திஸ் API. Hit this API in a sense, I am going to hit this particular sender, okay, using the post method. ஓகேவா, இப்போ சென்ட் பண்ணுறோம். டூ நாட் ஒன் கிரியேட்டட். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்ல பார்த்தோம். ரெஸ்பான்ஸ் 201 கிரியேட்டட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பாடி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கான்றதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி டெவலப்பர் நமக்கு சொல்றாரு. ஸோ நம்ம அதை போய் வியூ பண்ணுறோம். And we can able to view the same response body here after we are trying to hit that particular send API using the post method. ஓகேவா, ஸோ as of now வந்துட்டு நம்ம post method மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எத்தனை மெத்தட் சொன்னோம், மொத்தம் 4 மெத்தட் சொன்னோமா, போஸ்ட், புட்டு, கெட், டெலிட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்படி இருக்கு. புட்டுக்கு வந்து தனியாக ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸோ அதுக்கு தனி ரெக்வஸ்ட், தனி URL, அண்ட் we can see the separate request body அண்ட் ரெஸ்பான்ஸ் பாடி ஹியர். ஓகேவா, ஸோ புட்டுனா என்னன்னு பார்த்தோம், அப்டேட்னு பார்த்தோம். கரெக்டா, ஸோ இப்போ இந்த கிரியேட் பார்க்கும்போது இங்கே பாருங்க நேம் வந்து மார்ஃபெஸ்ன்னு இருக்கு. வேற while I am clicking this put I can able to see what கிரியேட் என்ன இருந்தது, நேம் வந்து மார்ஃபெஸ் இருக்கு, ஜாப் வந்து லீடர்ன்னு இருக்கு. நான் அப்டேட் பண்ணும்போது இங்கே பாருங்க அதே இது ரெக்வஸ்ட் பாடி சேம் தான், நேம் ஜாப்ல தான் இருக்கு. பட் ஆனால் நேம் ஜாபோடைய நேம் வந்து மாறி இருக்கு. இங்கே ஜியான் ரெசிடென்ட்னு இருக்கா, பட் ஆனால் இங்கே என்ன இருக்கு, லீடர்னு இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு இந்த ஜாபை மட்டும் அப்டேட் பண்றாரு. ஓகேவா, அப்டேட் பண்ணும்போது இந்த ரெக்வஸ்ட் இந்த என்டையர் URL மாத்திக்கிறாரு. சரியா, ஸோ இந்த URL யூஸ் பண்ண சொல்றாங்க ஃப்ரம் த டாக்குமெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா, ஸோ சேம் தான். ஸோ இப்போ அந்த போஸ்ட் நம்ம செக் பண்ண மாதிரி ரெக்வஸ்ட் வெப்சைட்லேயே வந்துட்டு ரிமைனிங் ஆப்ரேஷனும் செக் பண்ண போகிறோம். லைக் பட் புட்டு, கெட், டெலிட், ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் 3 மெத்தட்ஸ் when you are going to check now. ஓகேவா, ஓகே இப்போ அதே மாதிரி போகிறேன். ஸோ கிரியேட் ஆட் ரெக்வஸ்ட். ஓகேவா, கிரியேட் பண்ணும்போது கலெக்ஷன்ஸ் மேலே கர்சரை வச்சு இந்த 3 டாட் ப்ரெஸ் பண்ணி ஆட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா, இங்கே இருக்க ஆட் ரெக்வஸ்ட் டூப்ளிகேட்டை கொடுத்துக்கலாமா சார்? அதுக்கு வரேன். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வச்சு தான் நீங்கள் ஆட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா, இன்கேஸ் நீங்கள் இன்சைடு இந்த கலெக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க ரெக்வஸ்ட் மேலே அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வராது. ஸோ ஏன் வரலன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, ஸோ இப்படியும் பண்ணலாம். ஓகே, டூப்ளிகேட் வச்சும் பண்ணலாம். சரியா, ஸோ இப்படி ரைட் கிளிக் பண்ணி இங்கே டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு டூப்ளிகேட் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்கே பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் போயிட்டு நீங்கள் கலெக்ஷன் வைஸ் போயிட்டு ஆட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா முதல்ல இருந்து நீங்கள் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ரெக்வஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படியே பண்ணுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு தடவை பண்ணும்போது ப்ராக்டிஸ் ஆகும். லைக் பாடி போடணும், பாடி போனதுக்கப்புறம் ரா செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு மெமரிஸ் ஆகும், ஒரு ஃப்ளோ வரும். ஓகேவா, இப்போவே இங்கே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை மறந்துடுவீங்க. சரியா, ரியல் டைமில் நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்துட்டு டூப்ளிகேட் கொடுக்க வேண்டாம், இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்
புட்டு தானே சொன்னோம் நெக்ஸ்ட்டு. ஸோ புட்டு முதல்ல என்ன பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புட்டு அதே மாதிரி ஆட் ரெக்வஸ்ட்டு. ஸோ இங்கே என்ன இருக்குது, போஸ்ட்டு புட்டு கெட்டா. ஸோ இங்கே கெட்டு அதே மாதிரி பாடி ஜேசன். ஓகே, ஸோ அதை சேவ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ போஸ்ட் புட்டு கெட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டெலீட்டு கேட்டா. ஸோ டெலீட்டில் ஆட் ரெக்வஸ்ட் அதே மாதிரி டெலீட் பண்ணுறேன். ஓகே, டெலீட் லேட்டஸ்ட் மெத்தட் கொடுத்துட்டேன். பாடியில் ரா அண்ட் ஜேசன். ஓகே ஃபைன், சேவ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, போஸ்ட் புட்டு கெட்டு டெலீட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? ஓகே, இது யார்? ஓகே சரி, இங்கே நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூ ரெக்வெஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் சேஞ்ச் இட் அஸ் போஸ்ட். ஃபார் திஸ் ஒன் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் சேஞ்ச் இட் அஸ் புட்டு. புட்டு கெட்டு ஃபார் திஸ் டெலீட் ஒன் we can change it as delete. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்டராக இருக்கும், ஈவனாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, இன்சைட் திஸ் ரெக்வெஸ்ட் கலெக்ஷன் யூ ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் திஸ் க்ரூட் ஆப்ரேஷன். இது வந்து க்ரூட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. க்ரூட் அப்படின்னா சி ஃபார் கிரியேட், ஆர் ஃபார் ரீட்ரைவர் ரீடர், யூ ஃபார் அப்டேட் அண்ட் டி ஃபார் டெலீட். ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் அப்படி சொல்கிறாங்க. சரியா? இதில் பார்க்கும்போது போஸ்ட் ஃபார் கிரியேட், புட் ஃபார் அப்டேட், கெட் ஃபார் ரீட்ரைவர் ரீட் அண்ட் டெலிட் ஃபார் டெலிட். ஓகேவா? எல்லாமே சேர்ந்து தான் க்ரூட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இல்லைனா இப்படி சொல்லுவாங்க, போஸ்ட்னு சொல்லுவாங்க, சில டைமில் கிரியேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ போஸ்ட் போகலாம். போஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் புட்டு பார்க்கலாம். புட்டில் என்ன சொன்னோம்? அப்டேட் சார். ஓகே, புட்டு வந்துட்டு அதே மாதிரி ரெக்வஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ரெக்வஸ்ட் இந்த சென்ஸ் யூஆர்எல் எடுத்துக்கிறேன், புட் பாஸ் பண்ணுறேன், யூஆர்எல் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதோடைய ரெக்வஸ்ட் என்ன? ஸோ அதே மாதிரி தான் போஸ்ட்டு பண்ணது, அதே தான் சேம் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ அதை இங்கே ரெக்வஸ்ட் பாடி பாஸ் பண்ணுறேன். ஓகே, வேறு என்ன நான் செட் பண்ண வேண்டியது இருக்கா? சேவ் பண்ணணும். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு, ஹிட் பண்ணுறேன். ஓகே, 200. ஓகே, அங்கே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ரெஸ்பான்ஸ் 200, ரெஸ்பான்ஸ் படி சேமாக தான் வந்திருக்கான்றது செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மார்க்ஸ் ஜி அண்ட் ரெசிடென்ட் 2021. ஓகே, ஸோ சேம் தான். இதில் இன்னும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம், இது அப்டேட்டட் டேட்டு டைம் அதுதான் இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டேட் தான் இங்கே வரணும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு 13 தானே. ஸோ 13/11/2021 இந்த டேட் இங்கே வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க. ஓ, நமக்கு நேச்சுரலாகவே இங்கே அதே டேட் வந்துருச்சா? ஸோ அதனால ஓகே, 13/11/2021. ஓகேவா? இப்போ இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நாளைக்கு செக் பண்ணலாம் இங்கே மாறுதான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த மேக் மீ ட்ரிப் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சொன்னேன்னா, டிஃபால்ட்டாக வந்து டெய்லி வந்துட்டு ரியல் டைமில் வந்துட்டு இன்னைக்கு ஃப்ளைட் அவைலபிளா இல்லையான்றது டெய்லி டேட்டா பேஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி கூட இவங்க வந்துட்டு டெவலப்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட் வந்துட்டு இங்கே வர மாதிரி. சரியா? நாளைக்கு வரும்போது இது 14 மாறுதான்னு கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணலாம். சரியா? ஸோ இதெல்லாம் தான் டெவலப்பருக்கு காமிக்கிற அவங்களுடைய டேலண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் ப்ரூவ் பண்ணுவாங்க. சரியா? சரி, ஓகே, இப்போ இந்த இது அங்கே வந்திருக்கா? எஸ், ஸ்டேட்டஸ் கோட் வந்திருக்கு. ஸோ சேம் ரெஸ்பான்ஸ். ஸோ சேவ் கொடுத்துட்டோமா? கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கெட்டு. ஸோ கெட் ஆப்ரேஷனுக்கு அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, கிரியேட் அப்டேட் கெட்டு இங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஸோ கெட்லேயே 2-3 கெட் இருக்குது. இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா சிங்கிள் யூசர், ஒரே ஒரு யூசர் தானே. லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது சிங்கிள் யூசர். ஓகேவா? இப்போ கெட்டுன்னு வரும்போது கெட்னா என்ன சொன்னேன், ரீட்ரைவ் ரீடுன்னு சொன்னேன். ஸோ ஒரு டேட்டா வந்து ரீட் பண்ண போது இல்லைன்னா ரீட்ரைவ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து காமிக்க போகுது, அவ்வளோதான் அதோடைய வேலை. கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து ரெக்வஸ்ட் பாடின்றது ஒரு இது வந்துட்டு ப்ளே ஆகாது இந்த இடத்துல. சரியா? ஸோ யூஆர்எல் ப்ளே ஆகும். யூஆர்எல் வந்துட்டு எடுத்துக்கிறேன். வேற ரெக்வஸ்ட் பாடி இருக்குமா அப்படின்னா ஆல்ரெடி இந்த டேட்டா இருக்கிற டேட்டாவை தான் வந்துட்டு நம்ம கெட் பண்ணி பார்க்க போகிறோம், இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ யூஆர்எல் நான் எடுத்த யூஆர்எல் வந்துட்டு இங்கே பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ரெக்வஸ்ட் பாடி வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா 200 ஓகேன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ அங்கே அதுதான் இருக்கா? எஸ், 200 ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ரெஸ்பான்ஸ் பாடி இங்கெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதே ரெஸ்பான்ஸ் பாடி தான் இங்கேயும் வந்துட்டு நமக்கு த்ரோ பண்ணுது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சார் ரீட் பண்ணுறது ரெஸ்பான்ஸ் பாடியை தான் ரீட் பண்ணுதா சார்? இது ரீட் பண்ணுறது வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பாடின்னு சொல்லக்கூடாது. ரீட் பண்ணுறது டேட்டாவை ரீட் பண்ணும்.
நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக் மை ட்ரிப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ இந்த மேக் மை ட்ரிப் பேஜ் இருக்கு இல்லையா, நான் அதான் அந்த கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு சொன்னேன் கரெக்டாக, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் கிரீன்ஸ் டெக்னாலஜி ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே வந்துட்டு அதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அப்டேட்டை வந்துட்டு கிரீன்ஸ் ஜெட்டுன்னு மாற்றிட்டோம் சரியா. அங்கே அது கரெக்டாக தான் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்லுங்கள். இந்த மேலே இருக்க இந்த யூஆர்எல் பாஸ் பண்ணலாமா, யூஆர்எல் பாஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டெவலப்பர்னு வைங்க, நான் டெவலப்பராக என்ன பண்ணுவேன், நான் இங்கே ஸ்பைசி ஜெட்டுன்னு இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் கிரீன்ஸ் ஜெட்டுன்னு மாற்றிடுவேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஹிட் பண்ணுவீங்க, இங்கேருந்து போஸ்ட்மேன்லேருந்து ஹிட் பண்ணி அந்த யூஆர்எல் கெட் பண்ணுவீங்க, ஓகே சென்டுன்னு கொடுப்பீங்க. இந்த யூஆர்எல்லையும் நான் பாஸ் பண்ணிடுவேன் கிரீன்ஸ் ஜெட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வரும்னா கிரீன்ஸ் ஜெட்டு வருமா வராதான்றது இங்கே த்ரோ பண்ணணும் நமக்கு. ஸோ அதை இங்கே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு சொல்கிறதுக்காக அவங்க வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. எங்கே ரெக்வஸ்ட் வெப்சைட் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பாடியை காமிச்சிருக்காங்க ஓகேவா. ஆனால் இது ரெஸ்பான்ஸ் பாடி தான் இது பண்ணுவானா கிடையாது, அது வந்து டேட்டாவை வந்து கெட் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் பாடியில் த்ரோ பண்ணுது, நமக்கு வியூ பண்ணுது ஓகேவா. கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்ன்றது இங்கே காமிக்குது அவ்வளோதான். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கெட் பண்ணுறோம் சென்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஸ்டேட்டஸ் கோட் 200 ஓகே ஓகே எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஆஸ் பர் த டாக்குமெண்ட் வி காட் ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்ட்லி இன் அவர் போஸ்ட்மேன் டூல். ஓகே நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் டெலீட். டெலிட்னா நார்மலாக என்ன, டெலிட்னா ஒரு கண்டென்ட்டை டெலிட் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ அப்போ வந்துட்டு நான் டெலிட் பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு டெவலப்பர்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டெலிட்னா இங்கே இருக்குது. ஸோ அதேமாதிரி டெலிட் எடுத்துக்கிறேன். டெலிட்டுக்கும் அதே மாதிரி ரெக்வஸ்ட் பாடியும் தேவை இருக்காது, அட் த சேம் டைம் ரெஸ்பான்ஸ் பாடியும் வராது. ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து இந்த ஆப்ரேஷன் இந்த HTTP மெத்தடை யூஸ் பண்ணி நான் அந்த ஃபோல்டர் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி டெலிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த ஃபோல்டர் இருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்குமா இருக்காதா, இருக்காது சரியா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கெட் பண்ணும்போது கெட் இல்லை டெலிட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் இருக்காது. ஸோ அதனால இந்த இடத்துல பிளாங்காக இருக்கும், ரெஸ்பான்ஸ் பாடியில் நம்மளால வியூ பண்ண முடியாது. ஸோ அதை தான் சொன்னேன், ரெஸ்பான்ஸ் பாடியில் வியூ டேட்டாஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கும் இல்லையா, அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பாடி வியூ பண்ண முடியாது, ஏன்னா அது டெலிட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்டேஷன் கிரெடென்ஷியல்ஸை வச்சு சேம் லைக்வைஸ் நான் டெலிட்டுக்கு நான் அந்த யூஆர்எல் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன் சரியா, ஆஸ் பர் த டாக்குமெண்ட். ஸோ ஹிட் பண்ணுறேன், இது ஓகேவா இல்லையான்றது எதை வச்சு செக் பண்ணலான்னா அவங்க கொடுத்துருக்க ஒரே ஒரு நமக்கு க்ளூ வந்துட்டு ரெஸ்பான்ஸ் 204 வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சரியா, இந்த இடத்துல இருக்கு ஸ்டேட்டஸ் கோட். ஸோ அதை வச்சு நான் செக் பண்ணுறேன், 204 நோ கண்டென்ட் வந்திருக்கேன் கரெக்டா. ஸோ இதுதான் நம்ம சொன்னோம், நோ கண்டென்ட்ன்றது டிஃபால்ட்டாகவே டெலிட்டுக்கு 204 நோ கண்டென்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கெட்டுக்கு வந்துட்டு 200 ஓகே தான் வைப்பாங்க. ஸோ புட்டுக்கும் வந்துட்டு 200 ஓகே தான் செட் பண்ணுவாங்க. போஸ்ட்டுக்கு வந்துட்டு 201 கிரியேட்டட் தான் செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்ல பார்த்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் பிரீஃபாக போஸ்ட்மேனில் நான் சொல்லும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு புரியுன்னு சொல்லி சொன்னேன் ஓகேவா. இதே மாதிரி தான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் இருக்குமா அப்படின்னா கரெக்ட் கண்டிப்பாக ஓகேவா. போஸ்ட் கெட்டு போட்டு டெலிட் நாலுத்துக்குமே வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் கோட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேபி ஓகே மேபி இன் கேஸ் யுவர் கிளைண்ட் தேர் ஆஸ்கிங் யூ டு பெர்ஃபார்ம் யுவர் HTTP methods by making some of the they are trying to give some of the new status codes for this particular operation, means in case for that one they will change, it may be change okay, but it will be rare only okay va. Client in a sense UK project இருக்கலாம், US project இருக்கலாம், மேபி நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்க ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறோம், ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க போகிற ப்ராஜெக்ட் ஓகே ஏபி டெஸ்டிங் ப்ராஜெக்ட் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பர்டிகுலராக இப்போ எனக்குலாம் வந்துட்டு நான் டிசிஎஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பர்டிகுலராக என்னுடைய கிளைண்ட் கேட்டது வந்துட்டு நீங்கள் போஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் கோட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப்பர் செட் பண்ணி கொடுப்பாங்க, அவர் கொடுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ தட் டைம் விச் வில் ஷோ த ப்ராப்பர் ஆர் கரெக்ட் வே டு அஸ் மீன்ஸ் டாக்குமெண்டேஷன் ஒன்லி. ஸோ அதுதான் டாக்குமெண்டேஷன், அந்த கான்செப்ட் தான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் சரியா. டாக்குமெண்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஸோ டாக்குமெண்டேஷன் வேற இல்லை, இந்த வெப்பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம இவ்வளோ நேரம் இதை ரெஃபர் பண்ணி தானே நம்ம போஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதை தான் சொல்கிறேன் ஓகேவா. இன்னும் டாக்குமெண்டேஷன் என்னன்றது பிரீஃபாக இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய டாப்பிக்கை பொறுத்த அளவில் ரெக்ரஸ் சைட் அப்படின்ற டம்மி சைட்டில் போஸ்ட் புட் கெட் டெலிட் அப்படின்ற ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம், இந்த 4 HTTP மெத்தட்ஸ் வந்து போஸ்ட்மேனில் எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ போஸ்ட் புட், ஸோ இது வந்து கெட், ஸோ இது வந்து டெலிட், இது ஸ்டேட்மெண்ட் ஓகே. ஸோ ரெக்வெஸ்ட் இந்த கலெக்ஷன் ஓவர் டன். இதோட ஒரு எத்தனை டாபிக் இருக்கு இந்த இது முடியுது, இந்த 3 டாபிக் தான் இருக்கு. இந்த 3 இது முடிச்சுட்டு இந்த ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணலாம் ஓகே.
நெக்ஸ்ட் போஸ்ட்மேன். ஓ, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோமா? போஸ்ட்மேன்ல போஸ்ட் புட் பார்த்துருக்கோம். டாஸ்க்ல வந்துட்டு கெட் டெலிட். அப்போ முடிஞ்சிருச்சு, கரெக்டு தான். கிட்டப்போட முடிஞ்சிருச்சு. கிட்ட வந்துட்டு நம்ம நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னேன் இல்லையா, அதோட ஹிஸ்ட்ரி. ஸோ அதுதான். ஸோ அப்போ அந்த டேட்டுடைய ரெக்கார்டிங் ஓவர். ஓகேவா? ஸோ இது அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம். டே 3க்கு நியூ ரெக்கார்டிங் போடலாம். போன தடவை ஸ்டாப் ரெக்கார்டிங் தானே கொடுத்தோம், கரெக்டா? ஆமா சார். ஆமா சார்.